அன்பார்ந்த ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இந்த சபரிமலை சீசனில் இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் கோடிக்கணக்கான மக்கள் தென்காசி மாவட்டம் வழியாக புளியரை வழியாக சபரிமலைக்கு செல்லும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நமது மாவட்ட தலைவர் அவர்களிடம் இன்றைக்கு மனு அளிக்க வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நீங்கள் பத்திரிகைகளிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள். நேற்றைய தினம் ஆரியங்காவு பக்கத்தில் சேலத்திலிருந்து பஸ்ஸில் வந்த ஐயப்ப பக்தர்கள் அங்கே இருந்த ஒரு லாரியோடு மோதி அந்த பஸ் கவிழ்ந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்டோர் மிகவும் ஆபத்தான நிலையிலே திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விபத்துக்கள் தொடர்ந்து இந்த பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் 1 கோடி 1.5 கோடிக்கு மேற்பட்ட பக்தர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து பல ஊர்கள்லேருந்து இந்த புளியரை வழியாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்களோட சேஃப்டியை பாதுகாக்கணும். ரோட்டு இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய கனரக டிப்பர் லாரிகள் நிறுத்தி வச்சுருக்காங்க. எப்பவும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது அகலமான அந்த ரோடு 2 சைட்லேயும் டிப்பர் லாரி நிறுத்தி வச்சுருக்கிறதுனால அது ஒன்வே மாதிரி ஆகிடுது. ப்ளஸ் அந்த எஸ்பெண்டில் தொடர்ந்து இரவு நேரங்களில் விபத்துக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரிப்போர்ட் பண்ணப்படாமல் விபத்துக்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கிறது. நிறைய லாரிகள் அங்கே ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. அது லோடை தாண்டி அனுமதியை தாண்டி நிறைய அவங்க கனிம வளங்களை ஏற்றிட்டு போகிறதுனால அங்கே அடிக்கடி இங்கே ஸ்ட்ரக் ஆகி அந்த வண்டிகள் நின்றதுனால அந்த போக்குவரத்தை பல மணிக்கணக்கில் சில நேரங்களில் இரவு முழுக்குமே ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. அதனால் 3 விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அங்கே இருபுறமும் இருக்கிற நிறுத்தி வைக்கப்படுற கனரக லாரிகள் அகற்றப்பட வேண்டும். எப்போதுமே அங்கே நிறுத்தக்கூடாது. அந்த இடத்துல அந்த கன்ஜெஷன், பீக் ஹவர் கன்ஜெஷன் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக லைவ் ஃபீட் கேமரா போட்டு மக்களுக்கு அந்த அப் டு டேட் அங்கே என்ன நிலவரம்னு சொன்னால் அந்த பக்தர்கள் அதை பொறுத்து அவங்க பிளான் பண்ணி அங்கே போய்க்கிடலாம். அது மாதிரி இந்த கனரக வாகனங்களை, டிப்பர் லாரிகளை அடுத்த 2 மாதத்துக்காவது அங்கே அனுப்பாமல் இருக்கணும் அப்படிங்கிற 3 விதமான கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். நம்ம பொதுமக்களோட பாதுகாப்பு, குறிப்பாக கோடான கோடி ஐயப்ப பக்தர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்து இன்றைக்கி கலெக்டர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறோம். அவரும் உடனடியாக இதுக்கு தீர்வு காணுவோம், காவல்துறை, வருவாய்த்துறை இவங்களோட இணைந்து ஒரு நல்லது தீர்வை காணுவோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாங்க. இது விரைவில் இதுக்கான ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நன்றி.